அன்புள்ள நேயர்களே வணக்கம். இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே எல்லா கோயில்களிலுமே பார்த்திங்கன்னா திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி. அந்த திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும் எல்லா கோயில்களிலையும் ரொம்ப பிரபல்யமாக காலையில் 5:30 மணிக்கு அதை பாடுவாங்க. நம்ம எல்லாரும் அந்த விடிய காலையில் போய் பெருமாள் சன்னதியில் போயிட்டு இதில் கலந்து கொண்டு நல்லா சுட சுட நமக்கு இந்த வெண்பொங்கலோ ஏதோ பிரசாதமாக வாங்கிக்கிட்டு வருவோம். அது பகவத் அருள் கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க பக்தி மாதம். மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்ட்டு சொல்கிறான். மார்கழி மாதத்திலே 30 நாள் திருப்பாவை. அந்த 30 நாள் திருப்பாவையிலேயே ஒரு அற்புதமான நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அது கூடாரவல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூடாரவல்லி அப்படிங்கிறது பழக்கத்தில் வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அதனால் கூடாரவல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டாள் 30 நாள் 30 பாசுரம் பாடினா இல்லையா? அதில் 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ட்டு ஆரம்பித்து பாடுகின்ற பாசுரம். அந்த பாசுரம் தான் அன்றைக்கி நாள் பாசுரம். கூடாரை வெல்லும், கூடாரை வெல்லும் என்கிற வார்த்தை தான் அப்படியே மருவி 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 கூடாரவல்லி. இப்போ கூடாரவல்லின்னு சொன்னால் தான் எல்லா மக்களுக்கும் புரியும். கூடாரை வெல்லும் அப்படின்னா அது ஒரு திருப்பாவினுடைய 27ஆம் பாசுரத்தினுடைய முதல் வரி என்பது அந்த அனுபவப்பட்டவர்களுக்கு, வைணவர்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு தான் தெரியும். பாக்கி எல்லாரும் கூடாரவல்லியம்பாங்க. சரி, இந்த கூடாரவல்லிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருந்து வந்ததுன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிற பாசுர வரியிலேருந்து வந்தது. அதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லா நாளுமே பெருமாள் கோயிலில் விசேஷம்தான். ஆனால் கூடாரவல்லி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா விசேஷத்தில் விசேஷம், மார்கழி விசேஷம். மார்கழியிலேயே அந்த கூடாரவல்லி 27ஆம் நாள் என்பது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி ரொம்ப பார்த்திங்கன்னா அற்புதமான விநியோகங்கள், அவ்வளவு கூட்டம் அன்னைக்கு இருக்கும். எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலில் கூட்டமோ அந்த மாதிரி இந்த கூடாரவல்லி அன்னைக்கு அவ்வளவு விசேஷமாக இருக்குது. அது முக்கியமாக ஒரு விரதம். அது விரதம் நிறைவேறுகின்ற நாள். இந்த மார்கழி மாதம் என்னாலே ஒரு நோன்பு தானே. அந்த நோன்பு நிறைவேறுகின்ற நாள் இருக்குது இல்லையா? இப்போ ஏகாதசி விரதம்னா துவாதசி பாரணம் முக்கியம். அந்த மாதிரி மார்கழியில் நாள் மார்கழி திங்கள்ன்ட்டு ஆரம்பித்தோம். இந்த 27ஆம் நாள் ரொம்ப விசேஷமாக பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. அன்னைக்கு பால் சோறு. பால் சோறுன்னா பாலால் ஆக்கப்பட்ட சோறு. அதுக்கு ஷீராண்ணம்னு பேர். பெருமாள் கோயிலில் இரவில் பார்த்திங்கன்னா அந்த நிவேதனம், இந்த பள்ளி அறைக்கு முன்னாடி நிவேதனம் இருக்குது இல்லையா? அந்த நிவேதனம் பெரும்பாலும் ஷீராண்ணம் இருக்கும். ஷீராண்ணம்னா பாலிலேயே வேக வைத்த அந்த சாதத்தில் உங்களுக்கு நிறைய நெய் விட்டு சர்க்கரை போட்டு வெல்லத்தை போட்டு அது ரொம்ப அற்புதமாக ஏலக்காய் குங்குமப்பூ இதெல்லாம் செய்து ரொம்ப வாசனையாக பெருமாளுக்கு படைப்பார்கள். நம்முடைய மனது எவ்வளவு இனிப்பாக இருக்கோ அத்தனை இனிப்பு அந்த படையலில் இருக்குது. அந்த இனிப்பை சாப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி எல்லாமே இனிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த அக்கார அடிசிலன்னுட்டு இதை சொல்லுவாங்க. அக்காரம் அக்காரம் அக்காரக்கனின்னு பெருமாளுக்கு பேர். வெள்ளைக்கட்டியான் பெருமாள். எப்படி வெள்ளைக்கட்டி அக்காரக்கனின்னுட்டு பேர். இந்த சோளிங்கர்னு சொல்கிறோம் இல்லையா, திருக்கடிகாசலம், அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அக்காரக்கனி அப்படின்ட்டு பேர். அந்த அக்காரம் என்கிற வெள்ளத்தை அடிசிலனா சோறு, வடிசலனா வடித்த சோறு, இது ரெண்டையும் கலந்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்படி அந்த அக்கார அடிசில எடுத்துக்கிட்டோம்னா கெட்டியாக இருக்கக்கூடாதான். எப்படி இருக்கணும்? அதை கையில் எடுத்தோம்னா நம்ம வாயில் போகிறதுக்குள்ளே அந்த நெய் அப்படியே முழங்கை வழியாக கீழே ஊற்றணுமா. அந்த அளவுக்கு தளன்னு இருக்கணுமா. இது உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எவ்வளவு ஒரு சமர்த்தி இருந்தது பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய மனது பகவானை நினைத்து நினைத்து ஒழுகி ஒழுகி உருக வேண்டும். அந்த பக்தியானது இந்த அக்கார அடிசில் போல இனிக்க வேண்டும். அதுதான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு உற்சவம். அன்னைக்கு எல்லா பெருமாள் கோயிலையும் உற்சவம். இது வீட்லேயும் கடைப்பிடிக்கலாம். வீட்லேயும் அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமான தளிகை செய்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோமோ அதே மாதிரி நெய் அடிசில், அதாவது நெய் சோறு, பாலில் வேக வச்ச வெல்லம் போட்டு குங்குமம் போட்டு ஏலக்காய் போட்டு நம்ம பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. பாசிப்பருப்பு, இந்த அரிசி, இது பாலிலேயே வேக வைக்கணும். அந்த பக்குவம் வந்தவொடனே இந்த வெல்லத்தை பாகாக காய்ச்சி அதில் முறையாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறின பிறகு நல்ல நெய்யில் நீங்கள் முந்திரி பருப்பு,
குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல முறையில் வறுத்து அதை இதோட சேர்த்து கிளறி சுட சுட பரிமாறணும்னா அதுக்கு அக்கார வடிசல்னு பேர். இதை ஆண்டாள் சொல்கிறா, பெருமானே உனக்கு 100 தடா 100 அண்டா அக்கார அடிசில், ஏன்னா உலகம் உண்ட பெருவாயன் இல்லையா, 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவடையான் இன்று வந்து இத்தனையும் கொள்ளுங்கோலோ அப்படின்ட்டு படைச்சான். ராமானுஜருக்கு மனசில் இருந்தது, ஆகா இவ்வளோ அழகாக சொல்லிட்டாளே இதை நம்ம படைக்கணுமே அப்படின்னு நினச்சி 100 வெள்ளிக்கிண்ணங்களில் 100 தடான்னா பெரிய கிண்ணங்கள், அதில் 100 தடாவில் வெண்ணெய் 100 தடாவில் அக்கார அடிசில் இதை ரெண்டையும் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அதனால் ஒரு தங்கையினுடைய கோரிக்கையை அண்ணா செய்வார் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டாளுடைய கோரிக்கையை ராமானுஜர் நிறைவேற்றியதாலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் எம்பெருமானார் ராமானுஜர் வந்தபோது தன்னுடைய கருவறையிலிருந்து ஒரு அடி முன்னே வைத்து அண்ணாவே என்று அழைத்து கொண்டு ஆண்டாள் வந்தாள் என்பதாலே ஸ்ரீ பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே என்னட்டு இந்த நிகழ்ச்சியை வாழி திருநாமத்தில் குறிப்பிட்டு தினசரி நம்ம சொல்கிறோம். அவ்வளவு ஒரு கதை, அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. இதை என்ன பண்ணணும், நம்ம வீட்லேயும் செய்யலாம், கோயிலையும். அதனால தான் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 4:30-5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசில் வச்சு படைப்பாங்க. அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலை அந்த அழகருக்குத்தான் சொன்னான், அதனால் அங்கேயும் இதை மாதிரி படைப்பாங்க. நம்ம வீட்டில் 100 தடாவை நினச்சி ஒரே ஒரு சின்ன கிண்ணத்திலேயாவது நம்ம கொஞ்சோண்டு அந்த அக்கார அடிசில் என்று சொல்லக்கூடிய சக்கரை பொங்கல் கூட செய்யலாம், இல்லை பால் சோறு சக்கரை போட்டு நெய் போட்டு பால் சோறும் செய்யலாம், ஷீரான்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை செஞ்சு எப்படி தீபாவளி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அன்னைக்கு புது துணி, புது வஸ்திரங்கள், புது ஆபரணங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டாள் கண்ணன்கிட்ட இருந்து பிரசாதமாக பெற்றாளாம். அப்படி நம்ம அன்னைக்கு புது துணியை கட்டிக்கணும். என்னைக்கு இந்த கூடாரவல்லி அன்னைக்கு அப்படி கட்டிக்கிட்டு முறையாக தானங்களை எல்லாம் செய்து மங்கள பெண்களுக்கு மங்கள பொருள்களை கொடுக்கணும். இதை நகை, அப்புறம் இந்த வஸ்திரம் இதெல்லாம் நம்ம சேலை ரவிக்க வாங்கி கொடுக்கலாம், நகையை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி வசதி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரவிக்க பிட்டா வச்சு எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுறோமோ அதுவும் ஒரு மஞ்சள் கிழங்கு, கொஞ்சம் குங்குமம் இதெல்லாம் வைத்து சில வளையல்களை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா கண்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 30 நாளும் ஒன்றுமே பூஜை பண்ணாட்டி போனாலும் அந்த கூடாரவல்லி அன்னைக்காவது கொஞ்சோண்டு சக்கரை பொங்கலும் வெண்ணையும் வச்சு நீங்கள் படைக்கணும். ஏதாவது ஒரு மங்கள பொருள்களை நீங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய இஷ்டகாமிய சித்தர்த்தம் என்று சொல்வோம். நம்ம என்னென்ன மனசில் நினைக்கிறோமோ, நல்ல திருமணம், நல்ல சந்ததி, நல்ல வேலை, நல்ல வணிகத்தில் நல்ல லாபம், நல்ல ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியங்கள் எல்லாவற்றையும் பகவான் தருவான். நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். ஏன்னா ஆண்டாளுக்கு நிறைவேறிய நாள் கூடாரவல்லி. அதனால் நோன்பு நிறைவேறிய அந்த நாளிலே நம்முடைய எண்ணங்களும் நிறைவேறும். கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா கவிஞர். அந்த மாதிரியான அற்புதமான நாள் தான் இந்த கூடாரவல்லி. அப்போ கூடாரவல்லிக்கு என்ன, வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும், கண்ணனுக்கு மலரிட்டு வணங்க வேண்டும், கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வெண்ணையும் வச்சு படைக்கணும், மங்கள பொருள்களை பெண்களுக்கு தர வேண்டும். நாம் அவனிடத்தில் வேண்டிக் கொண்டு உறவினர்களோடும் நண்பர்களோடும் கூடியிருந்து மகிழ வேண்டும். பாகவத சத்சங்கம் ரொம்ப அவசியம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் வந்தால் அந்த நாள் இனிய நாளாக அமையும். அப்படிப்பட்ட நாள்தான் கூடாரவல்லி என்று சொல்லப்படுகின்ற கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பாடிய ஆண்டாளுடைய 27வது திருப்பாவை தினம் அது.